வணக்கம் entrepreneurs. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மசாலா மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, சின்ன சின்ன கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதுவே பெரிய பெரிய மால்ஸு, சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இடங்களுக்கெலாம் நீங்கள் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உங்ககிட்ட பார்கோட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த பார்கோட் அப்படின்னு சொன்னாலே அத்தனை பேருக்கும் வரக்கூடிய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, எதனால் பார்கோட் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. பார்கோட்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஆனால் திரும்ப ஒரு சந்தேகம் வரும், நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ்க்கு எத்தனை பார்கோட் வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வீடியோ. எத்தனை பார்கோட் வாங்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பார்கோட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எந்த ஒரு பெரிய கடையாக எடுத்துக்கிட்டாலும், சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும், பெரிய பெரிய மால்ஸ்லையாக இருந்தாலும், அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த பார்கோட் அப்படின்றத பார்க்கலாங்க. பார்கோட் அப்படின்றது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா? ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கக்கூடிய இதை தான் நம்ம பார்கோட் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த பார்கோட்ஸை மிஷின் ரீடபிள் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மிஷின் அப்படின்றது எதை சொல்கிறேன்னா, ஒரு பார்கோட் ரீடர். இந்த பார்கோட் ரீடரை பயன்படுத்தி அந்த பார்கோட்ஸை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தகவல்கள், அதாவது உங்களோட ப்ராடக்டோட பேர் என்ன, விலை என்ன, இது என்ன குவான்டிட்டி அப்படின்ற அத்தனை தகவல்களையும் ஒரு மால்லையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ இருக்கக்கூடிய ஒரு பில்லிங் சாஃப்ட்வேருக்கு தகவலாக இந்த பார்கோட் ரீடர் அமைச்சிருவோங்க. ஸோ இதனால தான் இதை மிஷின் ரீடபிள் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. திட்டுறது கேட்குதுங்க. சரி, நேராக டாபிக் வந்துருமே. உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு எத்தனை பார்கோட் வாங்கணும் இதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் இருக்கோ அவ்வளவு தனித்தனி பார்கோட்ஸ் வாங்கணுங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் இருக்குது, டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் இருக்குது, ப்ரைஸ் வேரி ஆகுது. இந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அத்தனை பார்கோட்ஸ் நம்ம தனித்தனியாக வாங்க வேண்டியிருக்கும். தனித்தனி உதாரணங்களோடவே பார்த்துருவோமே. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மசாலா மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, சாம்பார் மசாலான்னு வச்சுப்போம். அதுவும் ஒரே குவான்டிட்டி தான், 100 கிராம் சின்ன சின்ன பேக்கெட் வரும் இல்லைங்களா? அதில் மட்டும்தான் நீங்கள் உற்பத்தி பண்ணி சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை வெறும் ஒரே ஒரு பார்கோட் தாங்க. ஒரு மசாலா ஒரே குவான்டிட்டி அப்படின்னும் போது ஒரு பார்கோட் இருந்தால் போகிறோம். அதுவே நீங்கள் 2-3 டைப்ஸ் ஆஃப் மசாலாஸ், சாம்பார் மசாலா யூஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஒரு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறீங்க, வேறு என்ன மசாலா இருக்கும், ஒரு பிரியாணி மசாலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் மசாலா நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, எல்லாமே ஒரு 250 கிராமில் மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது 3 டிஃப்ரெண்ட் பார்கோட்ஸ். அதாவது ஒன்று சாம்பார் மசாலாக்கு, இன்னொன்று சிக்கன் மசாலாக்கு, 3வது பிரியாணி மசாலா. இது 3த்துக்குமே தனித்தனி பார்கோட்ஸ் வருங்க. அதுவே நீங்கள் ஒவ்வொரு மசாலாவும், சாம்பார் மசாலா 100 கிராம் 250 கிராம் அரை கிலோ, அதே மாதிரி சிக்கன் மசாலா அதுவுமே 100 கிராம் 250 கிராம் அரை கிலோ, அண்ட் 3வது பிரியாணி மசாலா அதுவுமே அரை கிலோ 1 கிலோ 2 கிலோன்னு 3 டைப்ஸில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்க வேண்டிய மொத்த பார்கோட்ஸ் எவ்வளோங்க? 9 பார்கோடுங்க. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் இருக்குது, 3 டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் எடுக்க வேண்டியது மொத்தமாக 9 பார்கோட்ஸ். சரிங்க, ரெண்டாவது இன்னொரு உதாரணமும் பார்த்துருவோம். நீங்கள் ஒரு டிஷர்ட் உற்பத்தியாளர், கருப்பு கலரில் ஒரே டிஷர்ட் போடுறீங்க, ஆனால் 4 சைஸில் போடுறீங்க. ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, எக்ஸல் அப்படின்னு 4 வேரியண்ட்டில் வருதுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்க வேண்டியது எத்தனை பார்கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பார்கோட்ஸ் வாங்கணும். கருப்பு கலர் டிஷர்ட்ஸு 4 சைஸில் வருது. அதுவே கருப்பு வெள்ளை அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டிஷர்ட்ஸ் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, அதுவுமே 4 சைஸில் வருது. அப்படின்னா இதில் ஒரு 4, இதில் ஒரு 4. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது எத்தனை பார்கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பார்கோட்ஸ் நம்ம எடுக்கணுங்க. இன்னொரு உதாரணங்க, நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரராக இருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் கொடுக்குறீங்க. ஒன்று பேசிக்கு, இன்னொன்று ப்ரீமியம் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறீங்க. இந்த இடத்துல ரெண்டுமே வேறு குவாலிட்டியில் வருது அப்படின்றதுனால இங்கேயுமே நீங்கள் 2 தனித்தனி பார்கோட்ஸ் எடுக்கணுங்க. இன்னொரு உதாரணமே பார்த்துடலாங்க. நீங்கள் டீ பவுடர் மேனுஃபேக்சரர், நீங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் டீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, 3த்துக்குமே வேறு ப்ரைஸ்ன்னு வச்சுப்போமே. ஒன்று நார்மல் டீ, அது உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அதுவே ஜிஞ்சர் டீ அது 120 ரூபா. அண்ட் 3வது மசாலா டீ, இது 150 ரூபான்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வேரி ஆகுது, அதனால் கட்டாயம் இந்த இடத்துலையுமே நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் பார்கோட்ஸ் வாங்கணுங்க. ஸோ குவாலிட்டி வேரி ஆனாலும் சரி, கலர் வேரி ஆனாலும் சரி, ப்ரைஸ் வேரி ஆனாலும் சரி, குவான்டிட்டி வேரி ஆனாலும் சரி, நீங்கள் தனித்தனி பார்கோட்ஸ் அந்த இடத்துல வாங்க வேண்டியிருக்கோங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பார்கோட்ஸ் உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வாங்கணுன்றது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.